என்னை பார்த்து குறைக்கிற நாய் மேல தான் நான் கல் எடுத்து அடிக்க முடியும். என்ன கடிக்கிற பாம்பை தான் நான் தடி எடுத்து அடிக்க முடியும். நீங்க ஏன் அந்த பாம்பு அடிக்கல இந்த நாயை அடிக்கலன்னு கேள்வி கேட்டா நான் இப்படி அதுதாங்க. நான் என்னை சார்ந்த சமூகம், நான் சார்ந்த சமூகம், நான் வாழக்கூடிய சமூகம் எனக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஏன் இன்னொரு சமூகத்தை பத்தி பேசலன்னு கேட்கறதுங்கிறது ரொம்ப ஃபூலிஷான கொஸ்டின். இது நான் கிறிஸ்தவன் இல்ல, நான் முஸ்லீம் இல்ல, நான் வந்து பார்சி இல்ல, நான் சீக்கியன் இல்ல. அந்த மதங்கள்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வாழக்கூடிய சமூகத்தில் எனக்கு எதிரான கொடுமைகள் இருக்கு, வன்கொடுமைகள் இருக்கு, இழிவுகள் இருக்கு. என்னை சார்ந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, இழிவுக்கு உள்ளாகிறாங்கன்னு நான் சொல்றேன். அதுல இருக்குன்னா அந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறவங்க கேட்பாங்க. இஸ்லாம் சமூகத்தில் கொடுமைகள் இருந்தா இஸ்லாம் சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேட்பார்கள். அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அதுக்கான தேவை எனக்கு இப்ப எழல. இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றவுடைய ஒரு முயற்சி. இது வந்து திசை திருப்பு முயற்சி. நான் என்னை சார்ந்த சமூகத்தில் நான் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து நான் பேசுகிறேன். பெரியாரும் அப்படிதான் பேசினார். அவர் ஒரு இந்துவா இருந்ததனால தான் அவர் பேசினார். கிறிஸ்தவனா இருந்திருந்தா அவர் பேசிக்க மாட்டார். அம்பேத்கர் அதனால தான் பேசினார். அவர் ஒரு இந்துவா இருந்ததால் தான் பேசினார். மகாத்மா பூலே இந்துவா இருந்ததனால தான் பேசினார். ராஜாராம் மோகன் ராய் இந்துவா இருந்ததனால தான் உடன்கட்டை ஏறும் வழக்கத்துக்கு எதிராக, பாலிய விவாகத்துக்கு எதிராக போராடினார். ஏன் ராஜாராம் மோகன் ராய்க்கு எதிராக நீங்க பேசுங்க. ஆரிய சமாஜத்தை உருவாக்கின தயானந்த சரஸ்வதி சுவாமிகளும் வந்து ஒரு அடிப்படை தீவிரமான இந்துத்துவவாதி தான். ஆனா இந்து மதத்தில் இருந்த சீர்கேடுகளை கண்டிச்சார். அவர் அந்த சீர்கேடுகளை வந்து தவிர்க்கணும்னு சொன்னார். ஏன் அவங்கள பத்தி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க? நாத்ராம் கோட்சே பத்தி பேசுறவங்க, வீர சவாக்கரை பத்தி பேசுறவங்க ஏன் ஆரிய சமாஜத்தை உருவாக்கின தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பத்தி ஏன் பேசுறதில்ல? அல்லது விவேகானந்தருடைய பிரச்சனை கூட ஏன் அவங்க பேசுறதில்ல? அவரும் அடிப்படையான ஒரு ஹார்ட் கோர் இந்துத்துவ போர்ஸ் தான். அவர் அடிப்படைவாதி தான். அவர் இந்து அடிப்படைவாதி தான். அவர் இந்து மதத்தில் உள்ள சீர்கேடுகளை சுட்டி காட்டினாரா இல்லையா? ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? வீர சவர்கரை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஏன்னா மனுஸ்மிருதியை வந்து இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டமா ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி போட்டுட்டு மனுஸ்மிருதி இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணுங்கிறது தான் மோடி அரசினுடைய அஜெண்டா. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லாம் பேசுறது. ஹாத்ராஸில் நடந்த சம்பவத்துக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னாரு? தாக்கூர் சாதிக்காரெல்லாம் இப்படிதான் இருப்பான், அதெல்லாம் நீங்க பார்த்து அனுசரிச்சு தான் போகணும். இது எவ்வளவு பெரிய திமிரு! இது இதை பார்த்துல கண்டிக்கணும். தாக்கூர் சாதிக்காரன் வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவான். கொடூரமா வந்து நாக்கு அறுப்பான், முதுகெலும்பு உடைப்பான், பிடரி எலும்பு உடைப்பான், கொடூரமா கொலை பண்ணுவான். அதுக்காக வருந்தாம, வேதனைப்படாம, கவலைப்படாம, அதுக்கு மன்னிப்பு கேட்காம அதை நியாயப்படுத்துறவங்க ஒருத்தர் வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறான்னா எவ்வளவு மோசமான சக்திகள் கையில் இந்த அரசியல் அதிகாரம் இருக்கு. அவன் அப்படி பேசுறதுக்கு எது இங்க இடம் கொடுக்குது? மனுஸ்மிருதி தான் இடம் கொடுக்குது. அதையா இவங்க யாரும் கண்டிக்கல? அதனால இஸ்லாத்துல என்ன இருக்கு, கிறிஸ்தவத்துல என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்க வேண்டாம். நான் இஸ்லாமியன் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல. இந்த சமூகத்துல எனக்கு சமூக அடையாளம் ஒன்று இருக்கு, ஒரு சோசியல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு. எனக்கு இந்துன்னு தான் சொல்றாங்க. என் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் இருக்கு. என் வாழ்க்கை, நான் வாழக்கூடிய வாழிடத்துல இந்த மாதிரியான குடும்பம் இருக்கு. எனக்கு தனி ஹேபிடேஷன் இருக்கு, வாழிடம் இருக்கு. எனக்கு தனி சுடுகாடு இருக்கு. எனக்கு தனி டீ கடை இருக்குது. நான் ஒரு குளத்துல இறங்க முடியல, ஒரு கோயிலுக்குள்ள நுழைய முடியல. இந்த மாதிரியான கொடுமையில சந்திச்சுட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் எது காரணம்னு பார்த்தா மனுஸ்மிருதி காரணம்னு தெரியுது. அதனால மனுஸ்மிருதியை வந்து நான் சொல்றேன். நான் ஏன் வந்து கிறிஸ்தவத்தை பத்தி பேசணும்? நான் ஏன் இஸ்லாத்தை பத்தி பேசணும்? இது வந்து அப்பட்டமான முட்டாள்தனமான திசை திருப்பு முயற்சி. இது நவம்பர் 6ல இருந்து டிசம்பர் 6ன்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் டிசம்பர் 6 பிக்ஸ் பண்றாங்க? டிசம்பர் 5ல முடியுங்க, இல்ல டிசம்பர் 4ல முடியுங்க. 2 நாள் முன்னாடி நவம்பர் 1ல ஆரம்பிச்சு டிசம்பர் 1ல முடியுங்க. இப்ப நோக்கம் இருக்கு. டிசம்பர் 6 வந்து இஸ்லாமியர்கள் வந்து அன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு நாள் அன்னைக்கு வீதிக்கு வந்து நீதி கேட்கறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனநாயக முறைப்படி மறக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாங்க. அந்த தினத்துல நீங்க வந்து போய் முடிக்கிறீங்கன்னா அப்ப நோக்கம் என்ன? வட இந்திய மாநிலங்கள்ல இப்படி யாத்திரை நடத்தி எல்லா இடங்களிலும் வன்முறையை தூண்ட மாதிரி தமிழ்நாட்டை வந்து வன்முறை காடாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. யாரு? இந்து சமூகத்துக்குள்ள, தமிழ் சமூகத்துக்குள்ள மதவெறியை தூண்டுகிற முயற்சியை நான் அடையாளம் அம்பலப்படுத்துறேன். நான் இஸ்லாமியர்களுக்காக இதை கேட்கல. தமிழ்நாட்டை வன்முறை களமாக்குகிறார்கள், தமிழ்நாட்டை வன்முறை காடாக்க விரும்புகிறார்கள். சமூக நீதிக்காக போராடி இருக்காங்க. இந்த 2 விஷயத்துல பெண் உரிமைக்காக போராடி இருக்கிறாங்களா? வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா? எத்தனை சாதி கொடுமைகள் நடந்திருக்கு, எத்தனை கிராமங்கள் சேரி சூறையாடப்பட்டிருக்கு, அதாவது கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா?
விஜய் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, விஜய சேதுபதி இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா பொண்டாட்டி வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க, வைரமுத்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சுரேந்திரன் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, நெல்லைக்கண்ணன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, திருமாவளவன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு. இதுதானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க 2 வருஷமா. வேற என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? வறுமையை ஒழிக்கிறது போராட்டம் நடத்திருக்காங்களா? விவசாயத்துக்கு போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது மீத்தேன் எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா? நீட்டுக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு வேணுங்கிறதுக்காக போய் மோடியை பிரதமரை பார்த்து மனு கொடுத்திருக்காங்களா? இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்கணுங்கிறத பத்தி ஏதாவது மனு கொடுத்திருப்பாங்களா? ஆக்கப்பூர்வமான வேலை என்ன செஞ்சிருக்காங்க? பிள்ளைங்க கையில புத்தகத்தை கொடுத்ததால வேலை கொடுக்குறோம், சூழம் கொடுக்குறோன்னு மதவெறியை தானே தூண்டுறாங்க. அப்பட்டமான ஒரு மதவெறி அரசியலை செய்யும் போது எப்படி அதை அம்பலப்படுத்தாம இருக்க முடியும்? அதனால வேல் யாத்திரைக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது. அது வந்து திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி, மதவெறி அரசியலை விதைப்பதற்கான ஒரு முயற்சி, திட்டமிட்டு இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை கூறு போடுறதுக்கான முயற்சி. இது பிற மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம், தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. அதை விட மாட்டோம்.